கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனால் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை பார்த்தோம், உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று. இன்று நாங்கள் பார்க்க போகிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். அல்லேலூயா. ஏன் அவனை தொட முடியாது என்று சொன்னால், அவன் தேவனால் பிறந்தவன். அவன் தன்னை காத்துக்கொள்ள பழகி கொண்டவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள, பிசாசனுடைய வஞ்சனைகளை விழுந்து போகாதபடி தங்களை காத்துக்கொள்ள பழகி கொள்கிறவர்கள். அவர்கள் ஏனென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினாலே அவர்கள் பிறந்தவர்களாக இருக்கிறபடினாலே, அந்த இயேசுடைய பாதுகாப்புக்குள்ளே அவர்கள் இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்கின்ற அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த தெளிந்த புத்தியினாலே ஆவியானவர்களை நடத்தி எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்துக்குள்ள நம்ம நிக்கிறதுனால, தேவனுடைய பிறந்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிக்கிறபடினால நம்மளை பாதுகாத்துக் கொள்ளவர்களா இருக்கிறோம். யாக்கோபு 1:27 சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரங்களை அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பலியா இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தால் நாம் கரைபடாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த உலகம் பிசாசுக்கு அடியில், பிசாசினுடைய மாயைக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் எப்பொழுதுமே நம்மளை கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களால் நிறைந்திருக்கிறபடினால அவை எப்பொழுது நம்மளை விழத்தள்ளுகிறதுக்கு அதிக கவனமா இருக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நம்ம எப்பொழுதுமே மிக கவனமா இருக்க வேண்டும். நம்மிடத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு நம்ம எப்பொழுதுமே நம்மளை பாதுகாக்கிறோம், நம்மளை காத்துக்கொள்ளவர்களா இருக்க வேண்டும். அதனாலதான் 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 6:20 தீமோத்தேயு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ளும். அப்ப எங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னா, நம்முடைய காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 16:15 சொல்லுகிறது, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா இராதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்ல சீக்கிரமா வரப்போகிறார். எப்படி வரப்போறார்? அவர் இந்த நிர்ணயாத நாளிலே திருடன் வருகிற விதமா வரப்போகிறார். அப்ப நம்ம என்ன சொல்லணுமா? நாம் விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். நிர்வாணமாகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். நம்முடைய வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கோ சரி, வஸ்திரம் கரைபடாதபடிக்கோ காத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறபடினால, எங்களுக்குள்ளே அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாமளை பாதுகாக்கிற காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.